அன்புள்ள முதல்வருக்கு வணக்கம். என் பேர் கோவிந்த் கரு. கவர்ன் இண்டிபெண்ட்லி அப்படின்ற ஒரு கான்செப்ட் நான் டிஃபைன் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஆம் அ கவர்னன்ஸ் ரிசர்ச்சர், ஆட்சியல் ஆராய்ச்சியாளர். நம்பர் 1, நான் எடுத்துக்கொண்ட துறை முக்கியமாக டெக் எஜுகேஷன், கவர்னன்ஸ் ஆஃப் டெக் எஜுகேஷன் வித் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி. அதே மாதிரி முறைப்படி ஒரு சர்டிஃபிகேட் ப்ரோக்ராமை டிஐயில் பண்ணியிருக்கேன். ஜர்ஜ் பிஸ்னஸ் ஸ்கூல், யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் டிஐ டைவர்சிட்டி, ஈக்விட்டி, இன்க்ளூஷன். சொல்லப்போனால் சமூக நீதி சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல தத்துவார்த்த ஆராய்ச்சி. ஆனால் விசேஷம் என்னவென்றால் அது இன்னைக்கு இருக்கிற மாறிப்போயிருக்கிற ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டத்தை ஒட்டி அதை படித்த படிப்பு. அதை கல்லூரிக்கு நாம் பல்கலைக்கழகத்துக்கு அதை பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த ஆர்வத்தினால் நான் பண்ணுற ரிசர்ச்சுக்கு நான் எடுத்துக்கொண்டிருப்பது கேஸ் ஸ்டடி அண்ணா யூனிவர்சிட்டி. ஒன்று, இன்றைக்கு நான் கடந்த பல வருடங்களாக அண்ணா யூனிவர்சிட்டியில் 3 விஷயங்களில் என்னை சம்பந்தப்படுத்தி ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறேன். ஒன்று, அதனுடைய ஒரு ஜென்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஜென்ரிக் ஆக்டிவிட்டீஸ். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தா பாஷ், ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். இன்னொன்று அங்கே இருக்க ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம். அப்புறம் அங்கே இருக்கிற அலுமினி அசோசியேஷனுடைய ஃபங்க்ஷனிங் மெத்தடாலஜிஸ். அவளோடு காத்து கொண்டு இருப்பது ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டராக யார் வரப்போகிறார் என்பதை, அவர் வருவதற்கு என்ன விதமான பங்களிப்பு, உதவிகள், தகவல்கள் வெளிப்படைத்தன்மையுடன் எங்களால் தர முடியும். எங்களை கண்டிப்பாக நாங்களும் அவரை சந்திக்கிறோம், அவரும் எங்களை அணுகலாம். அப்புறம் புதிதாக இருக்கிற உயர்கல்வித்துறை செயலாளர் திரு அருண்ராய் அவர்களுக்கு வணக்கத்துடன் கூடிய வந்தனங்கள். அவரையும் சந்தித்து ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற சில கடித தொடர்புகள், அது தொடர்பான விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இன்று இப்போ டு ஸ்டார்ட் சிம்பிள் வித், இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆட்சி மாறுகிறது. அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு பப்ளிக் யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டி என்பது ஒரு சாதாரண இன்னொரு பல்கலைக்கழகம் அல்ல. இது 1978 இது கட்டமைக்கப்படும் பொழுது அன்றிலிருந்து இன்று வரை லட்சக்கணக்கான கிராம, ஏழை, எளிய மக்களுக்கு கல்வியை, தொழிற்கல்வியை கொடுத்து பல பேருடைய வாழ்வின் ஆதாரத்தை விண்வெளி வரைக்கும் கொண்டு போகிற மாதிரி அவ்வளோ உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கிறது. இங்கே படித்தவர்கள் நிறைய நான் சொல்றதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு ஏழைகள் இல்லை, அழுத்தப்பட்ட அந்த ஒரு கேட்டகரியை சேர்ந்தவர்கள் என்று நாங்கள் பலரும் இங்கு படித்ததனால் மிக உச்சத்தை எட்டி நிறைய பேர் இருக்கிறார்கள். அதனால் இது முக்கியமாக ஒரு ரொம்ப ஸ்பெஷல் யூனிவர்சிட்டி. இன்னைக்கு அந்த யூனிவர்சிட்டியில் நமக்கு தெரியும், டாக்டர் சூரப்பாவுக்கு முன், டாக்டர் சூரப்பாவுக்கு பின்னே பிரித்து இதை ஆராய்ச்சி பண்ணோம். நாங்கள் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் வேகமாக மாற்றங்கள் டாக்டர் சூரப்பா பீரியடில். அது எந்த அளவுக்கு தொடர்ந்து இருக்கிறது, அதில் என்னென்ன மாற்றங்கள் தேவை, ஏன்னா எல்லாமே வெர்ஷன் நம்பர் 1, வெர்ஷன் நம்பர் 2, வெர்ஷன் நம்பர் 3 அப்படின்னு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் நாங்கள் பண்ணி அதனுடைய ரிப்போர்ட் ஏற்கனவே இருந்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஏற்கனவே இருந்த ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி திரு பி சங்கர் அவர்களாக இருக்கட்டும், அந்த மந்திரி அவர்கள் கோவிச்செல்வியாக இருக்கட்டும், நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இருவருக்கும் எனக்கு என்னுடைய மிக நன்றிகள். அவங்க நன்றாக தான் அளவலாங்க. அதில் சில விஷயங்களுக்கு அவங்க கையெழுத்து போட்டே ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அது அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் உட்காந்துட்டு இருக்குது. அடுத்த நிலையில கூப்பிட்டு பேசுறதுக்கு இதை நம்ம பேசுவோம் அடுத்து உங்களுடன். இப்போ சிண்டிகேட்டர் மெம்பர் பார்த்தீங்கன்னா, அப்டேட், ஒரு தகவல் ஆட்சி மாறுகிறது, ஒன்று டக்கு 4 நாளில் போடுறாங்க. சிண்டிகேட் மெம்பரில் கன்வீனர் பேர் இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் சங்கர் அப்படின்னு இருக்கும். நீங்கள் இது எங்கே போய் பார்க்கலாம்னா annauniv.edu/syndicate அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே வரும். அப்புறம் இன்னொரு மெம்பர், ஓகே, அவங்கெல்லாம் இருக்கிறவங்க அவங்க இருக்கு. அப்புறம் இன்னொரு மெம்பர் திரு டி உதயச்சந்திரன், IAS, பிரின்சிபல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இப்போ அவர் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாரா இல்லையா, இல்லை அது டிபார்ட்மெண்ட் பேஸ்டாக மெம்பர்ஷிப் வந்ததா? ஏன்னா அது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் கண்டிப்பாக ஃபினான்ஸிங்களுடைய வெளிப்படைத்தன்மை, அக்கௌண்டபிலிட்டியை முறைப்படுத்தி நெருப்படுத்தி அதை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரி இங்கே வர்றது கரெக்டு. இப்போ யார் இருக்கிறாரோ அவங்க வரலாம்.
அப்புறம் இன்னொரு மெம்பர் பி சங்கர், ஐஏஎஸ், செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். இப்போ ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி மாறி இருக்கிறதுனால இப்போ அவர் வரணும். ஏற்கனவே திரு வி அருண் ராய் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து போட்டிருக்காங்க. ஸோ ஏன் வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து போட்டிருக்காங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு தெரியும் கல்வி என்பது தொழிற்கல்வி எல்லாம் கலந்து தான் இப்போ இருக்குது. இந்த ஆதார கல்வி ஸ்கில் டெவலப்மெண்ட்லாம் புதுசு கிடையாது. 1956 காந்தி கிராமத்தில் சென்னையில் நடந்த ஆதார கல்வி மாநாடு திரு வினோபா அவர்கள் வந்து பேசினார். அதை தொடர்ந்து அங்கே ஆரம்பித்தாங்க காந்தி கிராமத்தில். அதில் செட் ஒருத்தவங்க வருவாங்க. அதில் என்னுடைய அன்னையாரும் அங்கே படித்தார்கள். ஸோ ஆதார கல்வின்றது அந்த காலத்துலேருந்து இருக்குது. அதுக்கப்புறம் அது மனப்பாட கல்வியாக மாறிச்சு. இப்போ திருப்பி வந்து ஆதார கல்வியில் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு சேர்ந்தான் வரும். ஸோ அதனால் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற செக்ரட்டரி இப்போ யார் இருக்காங்களோ அவங்க இதில் வரணும். அதே மாதிரி வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்புறம் வந்து டைரக்டர் டோட்டா இருக்கிறவர் தான் இப்போ இருக்கிறாரு. அதுக்கப்புறம் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லா, அப்புறம் ஒரு சேர்பர்சன் ஃப்ரம் அ ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் அது வருது. அப்புறம் ஒரு கம்பெனிலேருந்து வருது. அப்புறம் ஒரு காலேஜு, இது மாதிரி இருக்குது. இதை நீங்கள் வந்து போய் பார்த்து அதில் யாரெல்லாம் போடணும் அப்படின்ற மாதிரி போடணும். அப்புறம் உள்ளுக்குள்ளேயே ஒரு ஃபேக்கல்ட்டி, பிஎஸ் லக்ஷ்மி சேர்பர்சன், ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து ஏசி டெக்கில் வருது. ஸோ ஏசி டெக்கில் வந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் மாதிரி வருது. அப்புறம் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் வந்து ஒரு ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ பேர் இருக்குது. அப்புறம் வந்து திரு ஆர்எம் கிஷோர்ன்றது ஒரு பாப்புலர் நேம். ஸோ ஆனால் வந்து இந்த கிஷோர் வந்து டாக்டர் வைஸ் சேர்மன் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜோட இது. அப்புறம் எக்ஸப்ஷன் செட் இதை வந்து அப்டேட் பண்ணணும். அதாவது என்னென்னா, ஒரு கவர்மெண்ட் எவ்வளோ தூரத்திற்கு வேகம் கலந்த வேகத்துடன் விஷயங்களை பண்ண முடியும் என்றால் மற்றவங்களும் டக்குன்னு வேலை பார்க்கணும். இது வந்து பெரிய எக்கச்சக்க வேலை கிடையாது. கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜிஓ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வரும், அவர் ஒரு நோட் போடணும், இல்லை அந்த ஜிஓ பேஸ் பண்ணி அதை பண்ண முடியுன்ற மாதிரி சிம்பிளாக்கணும். அதை அங்கே பண்ணிட்டாங்க, ஜிஓ ரிலீஸ் ஆகிடுச்சு, அதை அப்படி நேராக ரெஜிஸ்டருக்கு அனுப்பு, ரெஜிஸ்டர்லேருந்து இங்கே அனுப்பு, இதெல்லாம் தேவையே கிடையாது. இதை வந்து நம்ம முதல்வர்கள் சிம்பிளிஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டமை கொண்டு வரலாம். அப்புறம் அது வந்து முக்கியம். இதை வந்து இன்றைக்கு இந்த தகவல் நாம் தொடர்ந்து எங்களது பங்களிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டியை ஒரு மாடலாக எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து ஏஐஎம்எல் அதில் பண்ணி ஒரு டேஷ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து நான் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம். அந்த டேஷ்போர்டை பண்ணிக்கிட்டால் அங்கேருந்தே அது ஒரு டேஷ்போர்டில் போய் பண்ணால் எல்லா டீட்டெயில்ஸும் வரும். இப்போ இருக்க டேஷ்போர்டில் நிறைய வந்து ஃப்ளாஸ் இருந்தால் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருந்தால் இதை வந்து தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. ஆல் தி பெஸ்ட். கலக்குங்க எல்லோரும். மக்களுக்கு நான் சொல்கிறேன், கவர்மெண்ட் வந்துருச்சு, நிறைய ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் உடனே அடுத்து என்ன பண்ணாங்க, 2000 ரூபா கொடுத்தாங்களா, 1500 ரூபா கொடுத்தாங்களா. இதை விட முக்கியமானது என்னவென்றால், என்னெல்லாம் இவங்களை பண்ண வைக்கிறது, நம்மளும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம கருத்தில் கொண்டு செயல்படுவோம் என்று ஒரு விண்ணப்பத்தை வைத்து வணக்கத்துடன் விடைபெறுகிறேன். கோவிந்த் கருப். எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, காலேஜ் பொறுத்தவரைக்கும் நிறைய பேருக்கு கோச்சா அப்படின்னா தெரியும். சரிங்களா? மிக்க நன்றி.